ஓம் கம் கணபதையே நமகா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2026ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று ஜோதிடத்தில் ஒரு பழமொழி. நவக்கிரகத்தில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தனிப்பட்ட குணம். இந்த கிரகத்துடைய திசை நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தால் இப்படித்தான் பலன்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதில் சனி பகவானை பற்றி பார்க்கிற போது இந்த சனி பகவானுக்கு கர்ம காரகன் பேர். சனி பகவான் அவனுடைய ஜாதகத்தில் நம்ம ராசி கட்டத்திலே அவர் எந்த இடத்துல இருக்கார், அது முற்பிறவியிலே நாம் செய்ய தவறிய கடமை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம்? போன ஜென்மத்தில் குடும்பத்திலே அவர் பொறுப்பற்று இருந்தார், சரியாக சம்பாதிக்கலை, குடும்பத்தை சரியாக வழிநடத்தவில்லை, நல்ல வார்த்தைகளை அவர் பேசவில்லை, குடும்பத்தாரை அரவணைத்து செல்லவில்லை, இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம். அப்போ இந்த சனி பகவான் எந்த கட்டத்திலே இருக்கிறாரோ அந்த கட்டத்துடைய கர்ம வினைகளை நாம் அனுபவிக்கிறோம். அதுதான் இந்த கோச்சார கிரகத்துடைய அடிப்படை, கோச்சார பலன்களின் அடிப்படை. இந்த சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு கோயில் கணக்குப்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். திருநள்ளாறு தர்ப்ப ஆரண்யேஸ்வரர் கோயிலிலே நடைபெறக்கூடிய கருத்தரங்கிலே இந்த சனி பகவானை பற்றி பேசும்படி என்னை பணித்திருக்கிறார்கள். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு உதவி செய்யக்கூடியதில் அற்புதமான மனிதர்கள், பிறர் மீது பாசம் காட்டக்கூடியதில் அற்புதமான மனிதர்கள், எந்த போராட்டமாக இருந்தாலும் தயாராக இருப்பாங்க. பிறர் மீது பாசம் காட்டுவாங்கன்னு உடனே ரொம்ப பயந்தவங்க போல இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிறர் மீது அன்பு காட்டக்கூடியவர்கள், பணிந்து போகக்கூடியவர்கள் எல்லாம் அவங்க பணிஞ்சுதாங்க போவாங்க, ரொம்ப பயந்தவங்கன்றுவாங்க. அப்படி கிடையாது. தனுசு ராசியில் பிறந்த ஆஞ்சநேயரை ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுவோம். ஆஞ்சநேய பிரான் என்ன செய்தார்? ராமபிரானுக்காக அவர்தான் தூது சென்றார், அவர்தான் சீதையை கண்டார், கண்டேன் சீதையினார். அவ்வளவு அன்பை காட்டியவர் ஆஞ்சநேயர். அதே ஆஞ்சநேயர் போர் என்று சொன்னால் ராமனுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தவர். ஆக அன்பையும் காட்ட தெரியும், அதிரடியவும் காட்ட தெரியும். அதுதான் தனுசு ராசி. அப்படிப்பட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம் 3 நட்சத்திரங்க. அந்த 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரங்கள் பேரு. இப்போ கர்ம நாயகன் யாரு? சனி பகவான். அவர் 4ல் வந்து உட்கார்றாரு. அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தாஷ்டம சனி காலத்தில் சனி பகவான் வந்து நமக்கு நன்மை தருவாரா, கெடுதல் தருவாரா அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ள வருது. 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, பெரிய யோகம் என்னன்னா, இது வரைக்கும் கார் வாங்காதவங்க கார் வாங்கிடுவீங்க. தனுசு ராசிக்காரங்க குறித்து வச்சுக்கிடுங்க. இது வரைக்கும் சொத்து வாங்காத தனுசு ராசிக்காரங்க சொத்து வாங்கிடுவீங்க. அதெல்லாம் இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. கார் வாங்கலாமா என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நிச்சயம் கார் வாங்க போறீங்க, நிச்சயமாக சொத்து வாங்க போறீங்க. 2.5 ஆண்டு காலத்துக்குள்ள சனி பகவான் அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் விடுவார். தொழில் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சியை தருவார். வேளாண்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுப்பார். இதெல்லாம் இப்போ முக்கியமான விஷயம். எதுலங்க நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் மாறும். அதில் ரொம்ப கவனமாக இருந்து கிடணும். உங்கள் படிப்பு உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கணும். தனுசு ராசிக்காரங்களுடைய அம்மாவுடைய உடல் நலத்தில் பெரிய பெரிய பாதிப்புகள் தருவார். அப்போ அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ வராதபடி நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுக்கணும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறதானுங்க முறை, அப்படி எடுத்துடணும். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். உடனே பார்த்து சரிப்படணும். பல பேருக்கு L4 L5ல் ப்ராப்ளம் கொடுக்கும். முதுகு எலும்பு, தண்டு வடம், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனையே L4 L5 ப்ராப்ளமாக கொடுக்கும். கண் பார்வையில் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும் ஆல்ரெடி. அதெல்லாம் நீங்கள் உணர்ந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார், தொழிலை புனிதப்படுத்த போகிறார். பல பேர் இப்போ தொழிலை மாற்றுவீங்க. ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சரியாக லாபம் வரலைங்க அப்படின்னு. அதாவதுங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் வளரும், ஒரு காலகட்டத்தில் தேயும். அதுதானே உண்மை.
நீங்கள் தொழில் வந்து நல்லா நடக்கலைன்னு நினைவீங்க, நல்லா நடந்துச்சுன்னா அப்படியே காலரை நிமித்தி விட்டுக்கிட்டு உட்காந்துருப்பீங்க. தொழில் சரியாக நடக்கலையா அப்படியே சுணங்கி போவீங்க, கடன் வாங்குவீங்க, தொழிலை விட்டுருவீங்க. அதுதானங்க உண்மை. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்க போகிறாரு, தொழிலை புனிதப்படுத்த போகிறார். இப்போ அப்படியே ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாற்றுவீங்க. யார் சின்சியராக உழைக்கிறா, யார் சரியாக உழைக்கல கணக்கெடுப்பீங்க. அப்படி வேலையாட்களை மாற்றுவீங்க. அப்படியே பணிகளை திறம்பட ஆக்குவீங்க. கம்பெனியில் உங்களுடைய அந்த ஒர்க் பண்ண அந்த இடத்துல தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய இயந்திரங்களை எல்லாம் மாற்றுவீங்க, புதுப்பிப்பீங்க. ஏற்கனவே ரிப்பேரில் இருக்கிற தூக்கி போட்டு புதுசாக வாங்கு அப்படிப்பீங்க. நியூ டெக்னாலஜியை பயன்படுத்துவீங்க. தனுசு ராசிக்காரங்க என்ன தொழில் செய்தாலும் அதில் நியூ டெக்னாலஜியை இப்போ பயன்படுத்துவீங்க. பயன்படுத்தி ஜெயிக்க போகிறீங்க. புதிய தொழில் மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க. நான் யாருக்கும் விழுந்துட மாட்டேன், என்னை வீழ்வேன் என்று நினைத்தாயோ நான் யாரை கண்டு விழமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுறுசுறுப்பாக உழைச்சு மிகப்பெரிய வல்லமையை நீங்கள் பெறப்போகிறீர்கள். பெரிய பெரிய கம்பெனிகளை உருவாக்குற காலகட்டம் இதுங்க. தனுசு ராசிக்காரங்க மிகப்பெரிய ஸ்தாபனங்களை உருவாக்கப் போகிறீர்கள், அதில் சந்தேகம் இல்லை. அதே நேரத்தில் கல்வி நிலையங்கள் நடத்தக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க. குற்றம் குறைகள் புகார்கள் உங்கள் மீது வரலாம், மிக கவனமாக இருங்க. இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க, கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் தாங்க. நோய் நொடிகளை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க, வயிறு சம்மந்தப்பட்ட அமைப்பு, இறைப்பை சம்மந்தப்பட்ட அமைப்பு, இரண்யா சம்மந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட், தனுசு ராசியில் பிறந்த கேஸ்ட்ரோ என்டாலஜிஸ்ட் நல்ல பேரும் புகழ் வாங்குவீங்க. இன்ஜினியரிங் பட்டதாரிகள் பலருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். 2 வீலரில் போகிறீங்களா, தலையில் ஹெல்மெட் போட்டுக்கிட்டு தான் போகணும். கார் ஓட்டுறீங்களா, சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு தான் போகணும். பலருக்கு தலையில் அடிபடக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க. நீங்கள் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஆக தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வரணும் அப்படின்னா என்னங்க செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமபிரான். ராமரை வழிபடுங்கள். அயோத்தி ராமரை வழிபடுங்கள். உங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கோயிலிலே ராமரை வழிபடுங்கள். ஸ்ரீராமஜெயம் தினமும் 108 முறை எழுதுங்கள். வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு, சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லிக் கொடுத்தவளையே கைகேயிக்கு சொல்லிக் கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவேதான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான், கால் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்றாரு. இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.